பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவது இல்லை. நம்முடைய ஆண்டவர் கைவிடப்படுவதில்லை என்கிற உறுதியை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அநேக நேரங்களில் நாம் கைவிடப்பட்டு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் நின்று நம்மை பார்த்து, நான் உன்னுடைய ஆண்டவர், நீ கடந்து போகிற இந்த துன்பம், நீ கடந்து போகிற இந்த பிரச்சனைகளிலே நீ மடிந்து போகாதபடிக்கு நான் உன்னை கைவிடுவது இல்லை என்கிற உறுதியை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் அல்லது கைவிடப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் என்கிற ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, யாக்கோபு ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு வருகிறான். தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல சாயந்தரம் இருட்டு ஆன உடனே ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலகாணியாய் வைத்து கொண்டு அங்கே படுக்கிறான். அது ஒரு தனிமை, யாரும் இல்லாத ஒரு இடம். யாரும் அவனை சுற்றிலும் இல்லவே இல்லை. இந்த தனிமையான நேரங்களிலே இந்த இரவு எப்படி இருக்கும் என்று அவன் யோசித்து கொண்டு இருக்கும்போது, அன்று இரவு கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாம் தனிமையை உணரும் போது நாம் கைவிடப்பட்டது போல இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால், நீ கைவிடப்படுவதில்லை என்கிற உறுதியை நாம் தனிமையாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். 2வது, உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மோசேயுடைய கையில கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு போகிற ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31லையும் பார்க்கிறோம், 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். இந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர், இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் எப்படி எடுத்து நடத்துவேன், எப்படி இந்த ஜனங்களை கொண்டு போவேன் என்று. ஒருவேளை உங்க கையில கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு ஆண்டவர் அதை செய் என்று சொல்லுவார் என்றால், நிச்சயமாக அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தரால் நீங்கள் கைவிடப்படுவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறவராயிருக்கிறார். 3வது, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, சத்துருக்கள் உனக்கு எதிராய் வரும்போது நீ கைவிடப்படுவதில்லை என்கிற உறுதியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். நமக்கு எதிராக பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் சத்துருக்களும் எதிர்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது ஆண்டவரே என்று நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கைவிடப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தராலே கைவிடப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.